எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத போரின் போது சண்டையிட்டு உயிரை விட்டவங்களை நம்மளுக்கு தெரியும். ஆனா பாண்டவர்களோட வெற்றிக்காக போருக்கு முன்னாடியே தன்னுடைய உயிரை கொடுத்த, அதாவது களபலியான ஒரு வீரனை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இறந்தே போய்விட்டாலும் குருஷேத்திர போரை முழுமையாக பார்த்ததும் இவர் தானா. இவர் யாரு, யாருடைய மகன், எதற்காக இந்த மாதிரி நடந்தது என்பது பத்தி மட்டும் இல்லாம, கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் என்றும் அரவாணிகள் என்றும் அழைக்கப்படுவார்களே அவங்க பல்லாயிரக்கணக்கில் ஒன்று கூடி இவரோட நினைவாகத்தான் வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்று தங்களுடைய கழுத்தில் தாலி கட்டி கொண்டு மறுநாள் அந்த தாலி அறுக்கும் சடங்கை நடத்திட்டு வராங்க. குருஷேத்திர போர் 18 நாட்கள் நடந்ததை மையமாக வச்சு இந்த திருவிழாவும் 18 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் வீரன் யாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய பெயர் அரவான். இவர்தான் இந்த கதையின் நாயகன். என்னமா நீ, மகாபாரத போரில் கர்ணன், அர்ஜுனன், பீமன், துரியோதனன் அப்படின்னு எல்லாரும் தான் சண்டை போட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த அரவான் மட்டும் கடவுளாக கும்பிடப்படுகிறார், அதுவும் குறிப்பிட்டு அரவாணிகளால் கும்பிடப்படுகிறார் அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்க கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கதை. பார்க்கலாமா? அரவான் யார் என்ற கேள்விக்கு பதில் அர்ஜுனரின் மகன். ஆனா அர்ஜுனருக்கும் திரௌபதிக்கும் இடையே பிறந்த மகன் இல்லைங்க இவரு. அர்ஜுனருக்கும் உலுப்பி என்ற நாகக்கண்ணிக்கும் இடையே பிறந்தவர் தான் இந்த அரவான். இதற்கு பின்னால் உள்ள கதை என்னவென்று பார்க்கலாமா? தட்சகன் என்ற நாக அரசனின் வாழ்விடமான காண்டவ வனத்தை கிருஷ்ணரோட துணையோட இந்த அர்ஜுனன் எரித்து விட்டான். அங்கிருந்த தட்சகனையும் அவன் குலத்தினரையும் விரட்டி அடித்துவிட்டு அந்த இடத்தில் இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு அழகான நகரை தங்களுக்காக அமைத்தான். இதற்காக இந்த தட்சகன் இவர்களை பழிவாங்க நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரம் இந்திரபிரஸ்தத்தில் அஸ்வமேத யாகம் செய்ய 1000 பசுக்கள் வரவழைக்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாண்டவர்களை பழிவாங்க தட்சகனுக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாங்க துரியோதனனும் சகுனியும். அது என்னன்னா, தட்சகா, நீ பாண்டவர்களை வீழ்த்த வேண்டுமா? அப்படியானால் அந்த பசுக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போ என்று தூண்டிவிட்டாங்க. தட்சகனுக்கும் இதுதானே வேணும். அதனால உடனே அவன் தன்னோட கூட்டத்தோட வந்து அந்த பசுக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். இந்த பசுக்களை காப்பாற்ற வேண்டும், இது அர்ஜுனனின் கடமை. அதற்காக தன்னுடைய ஆயுதமான காண்டீபத்தை எடுப்பதற்காக யுதிஷ்டரும் திரௌபதியும் இருக்கும் அறைக்கு சென்றான் அர்ஜுனன். ஆனால் திரௌபதியோடு பாண்டவர் ஒருவர் இருக்கும்போது வேறொருவர் அந்த அறைக்குள் நுழையக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை அர்ஜுனன் மீறியதால் 1 வருட காலம் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்காக ஒரு காட்டில் நதிக்கரைக்கு அருகில் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தான். அவரது குடிலுக்கு அருகே ஒரு நாகலோகம் இருந்தது. அந்த நாகலோகத்தை கௌரவியன் என்ற ஒரு நாகராஜன் ஆண்டு வந்தான். அவனுக்கு உலுப்பி என்ற மகள் இருந்தாள். அவள் அர்ஜுனரை கண்டதுமே காதல் வயப்பட்டாள். இருவரும் திருமணம் செய்தனர். இவர்கள் இருவருக்கும் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் அரவான். அரவம் என்றால் பாம்பு. அரவ பெண்ணின் மகன் என்பதால் தான் அந்த குழந்தைக்கு அரவான் என்று பெயரிட்டாங்க. அரவான் பிறப்பிலேயே 32 லட்சணங்கள் கொண்டவன், எதிர்ரோமம் படைத்தவன். இவன் வளர்ந்து வாலிபனாக திகழ்ந்த சமயத்துல தான் பாரத போர் மூண்டது. அப்போது பாரத போரில் வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்தித்தான் துரியோதனன். அதற்காக ஜோதிடத்தில் வல்லவரான சகாதேவனிடம் ஆலோசனை கேட்டான். அதற்கு சகாதேவன், போரில் வெற்றி பெற வேண்டுமென்றால் 32 லட்சணங்கள் உள்ளவனும் எதிர்ரோமம் படைத்தவனுமான ஒருவனைத்தான் காளிக்கு பலியிட வேண்டும் என்று சொன்னான். அதன்படி அப்படிப்பட்டவன் யார் என்று யோசித்தான் துரியோதனன். அதற்கு பதில் அரவான். உடனே சகுனியின் ஆலோசனைப்படி அரவானை சந்திக்க சென்றான் துரியோதனன். தனது பெரிய தந்தையான துரியோதனன் வருவதை பார்த்ததும் அரவானுக்கு மனதெல்லாம் மகிழ்ச்சி. வாருங்கள் தந்தையே என்று துரியோதனனை அன்பாக வரவேற்று அமர செய்தான். என்ன விஷயம் சொல்லுங்கள், சொல்லி இருந்தால் நானே வந்திருப்பேனே என்று சொன்னான் பணிவோடு. பரவாயில்லை மகனே, எனக்கு உன்னால் ஒரு உதவி வேண்டும் என்றான் துரியோதனன். என்னால் உதவி வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தந்தையே, என் உயிர் வேண்டுமா என்று கேட்டான் அரவான். ஆமாம் என்று அமைதியாக சொன்னான் இந்த துரியோதனன். என்ன சொல்கிறீர்கள் என்று மறுபடியும் கேட்டான் அரவான். ஆமாம் மைந்தா, நாங்கள் போரில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீ வரும் அமாவாசை அன்று காளியின் முன் களபலியாக வேண்டும். இந்த உதவியை நீ எனக்காக செய்வாயா என்று கேட்டான் துரியோதனன். உடனே அரவான் கொஞ்சமும் யோசிக்காமல், செய்கிறேன் தந்தையே, நிச்சயமாக நான் களபலியாகிறேன். ஆனால் அமாவாசை வரை என்மேல் எந்த பின்னமும் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நான் களபலி ஆகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான்.
நல்லது மைந்தா, நான் வருகிறேன் என்று வந்த வேலை முடிந்த சந்தோஷத்தில் புறப்பட்டான் துரியோதனன். ஆனால் அடுத்தது என்ன நடந்தது? அரவான் உண்மையில் துரியோதனனுக்காக களபலி ஆனானா? இடையில் கிருஷ்ணன் செய்த மாயம் என்ன? பார்க்கலாமா? அரவான் கொடுத்த இந்த வாக்கை பற்றி கேள்விப்பட்டார் கண்ணன். மாயக்கண்ணன் ஆயிற்றே, ஏதாவது மாயம் செய்யாமல் விடுவாரா? நாட்கள் ஓடியது. அமாவாசைக்கு முன்தினமாகிய சதுர்த்தசி ஆகிய அன்றே அமாவாசை வரட்டும் என்று முனிவர்களிடம் சொன்னார் கண்ணன். அவங்களும் அமாவாசைக்கு உரிய சடங்குகளை செய்தாங்க. சூரிய சந்திரராகிய நாங்கள் எதிரெதிரே வந்தால் தானே அமாவாசை இன்று எப்படி வரும் என்று கேட்டுக்கொண்டே சூரிய சந்திரர்கள் அங்கு வந்தாங்க. இதோ இப்போது வந்து விட்டீர்களே என்றார் கண்ணன். அதனால் சதுர்த்தசி அமாவாசை ஆகிடுச்சு. இன்று கௌரவருக்கு முன்பு நாம் யாரையாவது களபலி கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் போர்க்களத்தில் அவர்களை நாம் வெல்ல முடியாது. 32 லட்சணங்கள் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று நான், இன்னொருவன் அர்ஜுனன், மற்றொருவன் அரவான். வீரர்களாகிய நீங்க 2 பேரும் போருக்கு அவசியம். அதனால என்னை பலியிடுங்கள் என்று கண்ணன் சொல்ல, தங்களை பலி கொடுத்து அதனால் கிடைக்கும் வெற்றி எங்களுக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டார் தர்மர். அப்போது அவர்களுடன் இருந்த அரவான் முன் வந்தான். துரியோதனன் கேட்டதால் அமாவாசை அன்று அவருக்காக பலியாக நான் சம்மதித்தேன். அமாவாசை வந்த பின்பும் அவரை காணோம். அதனால என்னை பலியிடுங்கள் என்று அவன் கூற எல்லாரும் சம்மதித்து விட்டாங்க. ஆனால் அரவான் 2 வரங்களை கண்ணனிடம் கேட்டார். முதலாவதாக, தான் இறப்பதற்கு முன் மனம் முடிந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நாளேனும் ஈடுபட வேண்டும் என்றும், இரண்டாவதாக, நான் இறந்தே போனாலும் மகாபாரத போரை முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணரும் இந்த வரங்களை வழங்குவதாக ஒத்துக்கொண்டார். ஆனால் மறுநாள் இறந்து விடுவான் என்று தெரிந்தும் எந்த பெண் அரவானை மணக்க முன் வருவா சொல்லுங்க? அதனால கிருஷ்ணரே பெண்ணாக அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் முடித்தார். ஒரு நாள் இல்லற வாழ்விற்கு பிறகு பலிகளம் புகுந்து பலியாகிறான் அரவான். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் மோகினியாய் தம்மை உணரும் அரவாணிகள் கூடி வரும் நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்ட திருவிழா நடைபெற்று வருகிறது. அரவான் பலியானதும் கண்ணன் விதவை கோலம் பூண்டார். பின் தன் உண்மையான உருவை பெற்றார். இப்படியாக கண்ணன் பெண்ணாக மாறியதால் தான் திருநங்கைகளும் தங்களை கண்ணனின் அவதாரம் என்று நினைத்து கொண்டு அரவானை தங்கள் கணவனாக நினைத்து வழிபட்டு வராங்க. அதன்படி திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாய் ஏற்று தாலி கட்டி ஆடிப்பாடி மகிழ்வாங்க. அடுத்த நாளே கணவன் பலியானதை உணர்த்தும் விதமாக தாலி அறுத்து அழுது அவர்கள் விதவை கோலம் கொள்கிறார்கள். முழு உருவில் இருந்தபோது நின்ற நிலையில் இருந்த அரவான் பலியாகி உடல் கீழே சாய்ந்ததும் அவனுடைய தலை மட்டும் தரையில் குதித்து குதித்து ஆடியது எனவும், இதனால் தான் கூத்தாண்டவர் என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டது எனவும் சொல்றாங்க. அடுத்ததாக அரவான் கேட்ட 2வது வரத்தை நிறைவேற்றும் வகையில் அவனுடைய தலைக்கு மட்டும் உயிர் கொடுத்தார் கண்ணன். அரவான் தலையை குருஷேத்திர போர் நடக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள உயரமான குன்றின் மீது வைக்கப்பட்டது. இதனால் தான் 18 நாள் நடந்த மகாபாரத போரை முழுவதுமாக பார்த்த பெருமையை பெற்றார் அரவான். இந்த நிகழ்வை மையமாக கொண்டே திரௌபதி வழிபாடு மரபு தோன்றியது. அதன்படி 18 நாள் திருவிழாவில் மகாபாரத போரை சித்தரிக்கும் சடங்குகளை பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்து வைக்கப்படுகிறது. அரவானை பற்றி பல கதைகள் உள்ளது. நான் இப்போது சொன்ன கதை 9ஆம் நூற்றாண்டில் தமிழில் பெருந்தேவனாரால் இயற்றப்பட்ட பாரத வெண்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரவான் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆதி தமிழன் என்றே அறியப்படுகிறார். இப்போது தெரிகிறதா? அர்ஜுனன், பீமன், துரியோதனன், கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்கள் மகாபாரத போரில் சண்டையிட்டாலும் அவங்க வீரர்கள் மட்டும்தான். ஆனா அரவான் நாட்டுக்காகவும் தர்மத்துக்காகவும் தன்னோட உயிரையே தியாகம் செய்தவர். உயிர் பிரிந்தே விட்டாலும் கடைசி வரை போரை காண ஆசைப்பட்டவர். இதனாலதான் அவர் கடவுளாக வணங்கப்படுகிறார். அதிலும் அரவாணிகளால் ஏன் வணங்கப்படுகிறார் என்று கேட்டீங்கன்னா, அரவாணி என்ற பெயரே இவருடைய அரவான் என்ற பெயரில் இருந்துதான் வந்தது. கிருஷ்ணர் பெண்ணாக மாறி, அதாவது ஒரு ஆண் பெண்ணாக பாலின மாற்றம் அடைந்து அரவானை திருமணம் செய்து மறுநாள் விதவை கோலம் பூணுகிறார். இதே போல திருநங்கைகளும் பாலின மாற்றம் அடைந்தவர்கள் தானே. அதனாலதான் தங்களை கண்ணனின் அவதாரமாக கருதி கொண்டு அரவானை தங்கள் கடவுளாக கணவனாக வணங்குகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருநாவலூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் சித்திரை பெருவிழா மிக விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி சாகை வார்த்தலுடன் விழா துவங்குகிறது. மறுநாள் 15ஆம் தேதி மாலை பந்தலடியில் காப்பு கட்டுதல் நடைபெறுகிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை கம்பம் நிறுத்தலுடன் உள்ளூர் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்வாங்க.
28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாமி திருக்கண் திறத்தலுடன் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொண்டு இரவு கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. அதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி புதன்கிழமை காலை திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து பொதுமக்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. பின்னர் அங்கிருந்து தேர் கூறப்பட்டு தெய்வநாயக செட்டியார் பந்தலடியை அடைந்த பின்னர் அங்கு புலிசாதம் படைத்து திருநங்கைகள் கணவரை நினைத்து ஒப்பாரி வைத்து அழுது பூசாரி கையால் வளையல் போட்டு தாலி அனைத்தையும் மறுத்துவிட்டு அருகில் உள்ள கிணறு குளம் ஆகியவற்றில் குளித்துவிட்டு வெள்ளை புடவை அணிந்து கொண்டு அவரவர் வீட்டுக்கு செல்வாங்க. அதனைத் தொடர்ந்து மே மாதம் 1ஆம் தேதி தர்மர் பட்டாபிஷேகம் மஞ்சள் நீராடுதல் நடைபெற்று திருவிழா நிறைவு பெறுகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.